தமிழ் மக்களுக்கு வணக்கம். ஸ்டாலினை தூற்றிக் கொண்டிருக்கின்ற தூய்மை பணியாளர்கள். இந்த தூய்மை பணியாளர்கள் பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானோர் கடந்த 5 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுடைய உரிமைக்காக போராடுகிறார்கள். ஏன் அப்படின்னா, இந்த பணி என்பது தனியாருக்கு விடப்பட போகிறது அப்படின்ற முடிவை எடுத்திருக்கின்ற சென்னை கார்ப்பரேஷன். அதனால் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்படுகிறது. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். நம்முடைய குப்பை, நாம் தூக்கி வீசக்கூடிய குப்பை, நம்முடைய ஊரை சுத்தமாக வைத்திருப்பதற்கு இந்த தெய்வங்கள் தான் நமக்கு உதவி கொண்டிருக்கிறது. இவர்களை தெய்வங்கள் என்றே சொல்ல வேண்டும். ஏன்னா இவர்கள் ஒரு 10 நாள் வரலன்னு வைங்க பணிக்கு, இந்த ஊரே நாறிடும். அந்த மாதிரி நமக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற இந்த தெய்வங்களை மிக மோசமாக நடத்தக்கூடிய நிலையாக, அவர்களிடம் ஆலோசிக்காமலேயே, அவர்களிடம் பேசாமலேயே இந்த முடிவு எடுக்கப்படுகிறது. இந்த கொள்கை முடிவு எடுக்கப்படுகிறது. இந்த முடிவின் அடிப்படையில் அவர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிறது. தனியார் இவர்களை நியமிக்க மாட்டார்கள். இதனால் இவர்கள் கோரிக்கைகளை வைத்து, நாங்கள் இந்த சமூகத்திற்கு மிக முக்கியமான தூண்கள், எங்களுக்கு நீங்கள் உரிமையை ஏன் மறுக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் 5 நாட்களாக. ஸ்டாலினை விட்டுருங்க, துணை பொம்மைன்னு ஒரு உதவாக்கார சுற்றிக்கிட்டு இருக்கான் பாருங்க, உதவாநிதி, அவனை விட்டுருங்க. மேயரோட எட்டி பார்க்கலங்க, வரல. அதுக்கப்புறம் மேயரிடம் மைக்கு போட்டு கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்கும்போது மேயர் ரொம்ப உய்யாரமாக ஒரு பதிலை சொல்கிறார். அவங்க பேசுகிற பாணி தான் அவங்களுக்கு தெரியுமே. நாங்கள் அது முடிவு பண்ணியிருக்கோம், அது இப்படி செய்வோம், இதில் நாங்கள் இந்த ஏஜென்சி அந்த ஏஜென்சி, இதெல்லாம் எவன் கேட்டான்? நான் இந்த அரசாங்கத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிறேன். இந்த அரசாங்கத்திற்காக மட்டும் கிடையாது, சமூகத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு நீதி கொடுங்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள். கொடுக்க முடியாத ஸ்டாலினால். இதே 5 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்திருந்தால், கடந்த ஆட்சியில் நடந்திருந்தால், அங்கே ஸ்டாலின் போய் ஜமக்காலத்தை விரிச்சுக்கிட்டு லேகியம் விற்கிற மாதிரி உட்காந்துருக்க மாட்டாரா? ஆட்சி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் இருப்போம் இன்னும் சொல்லியிருக்க மாட்டாரா? இன்றைக்கு ஏன் அதை சொல்லியிருக்கிறார்? இன்றைக்கு ஏன் வாய் மூடி இருக்கிறார்? இதில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, நாசமாக போகணும், நீயே விளங்காமல் போகணும், நீ எங்கே போய் ஆஞ்சியோ பண்ணாலும் விளங்குவியா இப்படின்லாம் அவங்க பேசுகிறாங்க. நான் பேசலை, அவங்க பேசுகிறாங்க. நான் சொல்கிறேன், இந்த முதலமைச்சர் நீடூழி வாழ்க, ஆனால் பதவியில் இல்லாமல் வீட்டில் வாழ்க. நீ வீட்டில் இரு, அதுக்குத்தான் நீ லாயக். இந்த தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனையை கூட தீர்ப்பதற்கு துப்பில்லாத வக்கில்லாத ஒரு முதலமைச்சர் நமக்கு தேவையா? துப்பில்லாத வக்கில்லாத ஒரு அமைச்சர் நமக்கு தேவையா? துப்பில்லாத வக்கில்லாத ஒரு மேயர் நமக்கு தேவையா? அப்படின்ற கேள்வியை ஒவ்வொருத்தரும் இவர்கள் வாக்கு சேகரிக்க வரும்போது கேட்க வேண்டும். ஸ்டிக்கரை ஓட்ட வராங்களே விடு விடா, அலிபாபாவும் 40 திருடர்கள் மாதிரி, அப்படி வரும்பொழுது நம்ம கேட்க வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா புது புது அறிவிப்பு, தினம் ஒரு அறிவிப்புன்ற மாதிரி புது புது அறிவிப்பு. அது என்னென்னா, ஸ்விக்கி ஜொமேட்டோ, இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ ஊழியர்கள், இவர்களுக்கு பாதுகாப்பிற்காக நாங்கள் உழைக்கிறோம். எதுக்கு? அவர்கள் தனியார் நிறுவனத்துடைய ஊழியர்கள். தனியார் நிறுவனம்தான் அவர்களுடைய பாதுகாப்பை பார்த்து கொள்ள வேண்டும், அதை உறுதி செய்ய வேண்டும். ஆனால் நீ எதுக்கு பண்ணுற? இதில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு குழு அறை, அது வேலை செய்யலை, அதை விட்டுருங்க. அடுத்து அவர்களுக்கு நாங்கள் இன்சூரன்ஸ் நாங்களே கொடுக்க போகிறோம். எதுக்கு நீ கொடுக்கணும்? தனியார் நிறுவனத்துடைய ஊழியர்களுக்கு அப்படியான இன்சூரன்ஸை அவங்க தானே கொடுக்கணும். நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க? நீங்கள் ஏன் கொடுக்கணும்? அவர்கள் கொடுக்க வேண்டும், தனியார் நிறுவனம் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவை அரசாங்கம் பிறப்பிக்க வேண்டும். நீ எதுக்கு கொடுக்குற? அதில் தான் ஒரு சூட்சமம் முடிந்திருக்கிறது. அதாவது இங்கே ஆயிரக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய வாழ்வாதாரமே போய்விட்டது என்று அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி யோசிக்கலை. ஸ்விக்கி ஜொமேட்டோவுடைய ஊழியர்கள் பற்றி இவர் யோசிக்கிறார் என்றால் எதற்காக என்றால், இங்கே தான் கருணாநிதித்தனம் ஒழிந்திருக்கிறது. அது என்னடா கருணாநிதித்தனம் என்றால், இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆட்களை வைத்து தான் டோர் டெலிவரி செய்ய முடியும். எதை? காசை. தேர்தல் சமயத்தில் அதற்காக இவர்கள் மீது அக்கறை இருப்பது போல் காப்பீடு திட்டத்திலிருந்து எல்லாத்தையும் நான் கொண்டு வருகிறேன் என்று இவர்கள் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். கருணாநிதி குடும்பத்திலேருந்து ஒருத்தருக்கு நல்லது செய்ய முடியுமா என்றால் சத்தியமாக முடியாது.
நல்லது செய்கிறேன் என்று அவர் சொல்கிறார் என்றால் அதன் மூலமாக வேறு ஒரு ஆதாயம் அவர்களுக்கு இருக்கிறது என்று பொருள். அப்போ அரசாங்கம் செலவில் காப்பீடுக்கு பிரீமியமா, அதாவது தனியார் நிறுவனத்துடைய ஊழியர்களுக்கு எதற்காக என்றால் அவர்களை இவர்களுடைய கட்சிக்காக பயன்படுத்துவதற்கு, கட்சிக்காரர்களாக பயன்படுத்துவதற்கு. என்ன மாதிரியான அயோக்கியத்தனம் இது? சாலை பணியாளர்கள் இதே மாதிரி தான் பண்ணாங்க கருணாநிதி ஆட்சியின் பொழுது. ஒரு 15,000 பேர் கட்சிக்காரங்களை எல்லாம் கொண்டு போய் நிறுத்துறது. அவர்களை வைத்து அவங்க பணம் வாங்கிட்டு இருப்பாங்க, வேலையே செய்யாமல் பணம் வாங்குறது. இப்படி ஒவ்வொரு முறையும் இந்த கஜானாவை சுரண்டி, மக்களை சுரண்டி, நாங்கள் மக்களுக்காக தான் இருக்கிறோம் அப்படின்னு காட்டிக்கொள்வதற்கு ஒரு விளம்பரத்தையும் காட்டிக்கொண்டு, அதுவும் மக்கள் பணத்திலேயே செய்து கொண்டு இவர்கள் ஆட்சியிலேயே அமர்ந்திருப்பார்களாம். இது என்ன மாதிரியான ஒரு கருணாநிதித்தனம்? இது ஏற்றுக்க முடியுமா? இன்றைக்கு அங்கே அமர்ந்திருக்கின்ற அந்த துப்புரவு தொழிலாளிகளுக்கு உன்னால் பதில் சொல்ல வக்கில்லை, நேரில் சந்திக்க உன்னால் முடியல. இவங்க மட்டும் இல்லை, இவங்களால் இந்த வாக்குறுதிகளை, தேர்தல் வாக்குறுதிகள் போகிற போக்கில் அங்கங்கே அள்ளி விட்டுருக்காப்புல ஸ்டாலின். ஆசிரியர்களுக்கு தொகுப்பூதியம், அந்த தொழிலாளர்களுக்கு, பேருந்து தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கு ஊதியம், எப்படின்னு அவங்களுக்கு அள்ளி விட்டு இது எதையுமே உன்னால் பண்ண முடியல. ஏன்னா உன்னுடைய கஜானா காலி, நிர்வாகம் என்பது ஸ்தம்பித்து போயிருக்கிறது. இதைத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு இடமா போகிற இடத்துலாம் கேட்குறாரு. 2,36,000 கோடி, எவ்வளவு? 2,36,000 கோடி வருமானம் இருக்கிறது என்று சொல்கிறாய், பாராட்டத்துக்குரியது. ஆனால் 5 லட்சம் கோடி ரூபாய் நீ கடன் வாங்கியிருக்கிறாயே, அப்போ இந்த 2,36,000 கோடியை எங்கே செலவு பண்ணு? இதை செலவும் செய்துவிட்டு அந்த 5 லட்சம் கோடி ரூபாயும் நீ கடன் வாங்கியிருக்கிறாயே, எதற்காக வாங்கியிருக்கிறாய்? சரி, வாங்கியிருக்கிறேன்னா ஏதாவது திட்டத்தை நிறைவேற்றிருக்கணும்ல. இந்த 1000 ரூபாய் மகளிருக்கான ஊக்கத்தொகை என்பதை தவிர்த்து வேற சொல்லிக்கொள்ளும்படி ஏதாவது ஒரு மகத்தான திட்டத்தை நீ நிறைவேற்றிருக்கிறியா? அம்மா உணவகம் காசு இல்லை, நடத்த முடியல. தாலிக்கு தங்கம் விட்டாச்சு, அம்மா உப்பு இல்லை, அம்மா சிமெண்ட் இல்லை. இப்படி கடந்த ஆட்சியில் கொடுக்கப்பட்ட திட்டங்கள் எல்லாத்தையும் கைவிட்டாச்சு. ஆனாலும் கடன் வாங்கியிருக்கிற, வேறு எந்த மாநிலமும் வாங்காத அளவுக்கு கடன் வாங்கியிருக்கிற. இத்தனையும் செஞ்சுட்டு ரொம்ப அசால்ட்டாக வந்து மக்கள் முன்னாடி நின்றுக்கிட்டு நாங்கள் தான் திரும்பி ஆட்சிக்கு வருவோம். எப்போ? நீ நடத்தின 4.5 வருட இந்த அலங்கோல ஆட்சி அழகுக்கு 2026 மட்டும் கிடையாது, 2031, 2036, 2041 அடிக்கினே போகிற. எந்த அளவுக்கு நீ மிதப்பில் இருந்திருந்தா இப்படி மக்களுடைய எண்ண ஓட்டங்களை கூட புரிந்து கொள்ளாமல் இருப்ப நீ. ஏன்னா 5 ஏஜென்சி இருக்குது. நீ என்ன செய்தாலும் விளம்பரம் செய்வதற்கு, அதை மடைமாற்றம் செய்வதற்கு ஒரு 5 ஏஜென்சி காசு கொடுத்து வச்சுருக்க. கக்கூஸ்லேருந்து சாப்பிட்ற சோறு வரைக்கும் எல்லாத்தையும் சுரண்டி தின்னு இந்த மக்கள் எல்லாத்துக்கும் பார்வையாளர்களாக இருக்கிறார்கள், மௌன சாட்சியாக இருக்கிறார்கள். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ இந்த மிதப்பில் பேசிக்கிட்டு இருக்கேன்னா, இதில் வேறு பார்த்தீங்கன்னா நான் 13 கட்சி கூட்டணியில் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வருவார்கள், இவர்கள் வருவார்கள், எல்லாரையும் கூட்டு வச்சுக்க. நீ எத்தனை பேர் வேணாலும் கூட்டு வச்சுக்க, அத்தனை பேரோட நீ முழுக போவது உறுதி. இன்னும் 7 மாதங்கள் தான். இப்போ ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் 8 மாதங்கள்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நான் சொல்கிறேன், இன்னும் 7 மாதங்கள் தான் உன் கதை. அப்படியே நாட்கள் எண்ணப்பட்டு வருகின்றன. அதோடு முடிஞ்சு போகிறது மட்டும் இல்லை, விரட்டி விரட்டி அடிப்போம், விடமாட்டோம். கடந்த முறையெல்லாம் ஏதோ ஒரு காரணங்களுக்காக அது அப்படியே கடந்து போயிருப்பாங்க. இந்த முறை அப்படி கிடையாது. 75 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு நீங்கள் சுரண்டி இருக்கிறீர்கள், உன் குடும்பம் சுரண்டி இருக்கிறது. இதை விரட்டி விரட்டி அடிப்போம். நீ மட்டும் கிடையாது, உன்னுடைய கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய அந்த தொங்கு சதைகள் இருக்காங்க பாருங்கள், கூட்டணி கட்சிகள், அதுங்களையும் சேர்த்து விரட்டி விரட்டி அடிப்போம். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய மாவட்ட செயலாளர்கள் என்கிற பெயரில் இந்த பேட்டை ரவுடி சேகர் பாபு மாதிரி இருக்கக்கூடிய பொறுக்கிகள் அத்தனை பேரையும் விரட்டி விரட்டி அடிப்போம். உன்னுடைய நாட்கள் என்னப்படுகின்றது என்பதனை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.